என் பிள்ளைக்கு அப்பா நம்ம என் பிள்ளைக்கு எவ்வளோ கஷ்டப்படுது. அவன் எனக்கு ஒரு முடிவாது பண்ணலாம். அது அக்காட்ட சொத்தெல்லாம் இருக்குல்ல, சொத்தை நான் வாங்கிட்டு எடுத்துட்டு ராஜேஷுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாவ. 3ஆம் மாதம் எனக்கு ஒரு பிள்ளை வயிற்றுல கன்சீவ் ஆகுனால இவன் போட்டுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் பூதப்பாண்டி போலீஸ் ஸ்டேஷனில் காவல் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதுக்கப்புறம் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அங்கேயும் நடவடிக்கை எடுக்கலை. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த பிறகு சொல்லி விட்டோம், அவன் வரல. அதுக்கப்புறம் 3ஆம் மாதம் வீட்டில் உள்ள பெரியவங்க எல்லாம் சொல்லி எடுத்து நாங்கள் அந்த வீட்டில் காமனுக்கு ஒரு பெறையில் கொண்டு இருத்திருந்து அதுக்கப்புறம் அவன் ஒரு வாரம் இருந்தான். அதுக்கப்புறம் அவன் பின்னும் போட்டுட்டு போயிட்டான். நான் பின்னும் 3 மாதம் அந்த பெறையிலே இருந்து பிள்ளைய வச்சுட்டு எங்கள் அம்மா எங்கள் தம்பி எல்லாரும் இருந்தோம். எருமங்க இருந்தால் எந்த விதம் இருக்க வேண்டி வீட்டில் கூட்டிகிட்டு வந்துட்டாவ. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நாங்கள் 20 வருஷமாக அவனை தேடியே திரிஞ்சோம். தாம்பரத்தில் கொஞ்சம் நாளாக இருந்தால் அங்கேயும் தேடி போனேன், எஸ்கேப் ஆகிட்டான். அதுக்கடுத்தால பெங்களூருக்கு போயிருக்கான். பெங்களூர்லேயும் தேடணும். நாங்கள் போகிற அன்னைக்கு பார்த்து எஸ்கேப் ஆகிட்டான். அதுக்கப்புறம் இப்போ 2வது சமீபத்தில் 4 வருஷம் ஆச்சான். ஒரு பொண்ணை கட்டியிருக்கான். இப்படி என்ன அனந்தநாடாங்குடிப்பில் அந்த செல்வனனுக்கு ஒய்ஃபுக்கு அக்காவை கல்யாணம் பண்ணியிருக்கான். அது எங்களுக்கு சமீபத்தில் தெரிஞ்சு பாம்பாவளையில் வாடகைக்கு இருந்திருக்கான். அங்கே போனோம். அங்கேயும் இதாயிட்டு முந்தா நாள் திங்கக்கிழமை இறச்ச குளத்தில் இருக்கானிட்டு போனோம். இறச்ச குளத்துலேருந்து இங்கே வந்திருக்கான். இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு அனந்தநாடாங்குடிப்புக்கு வரச்சில் இங்கே பெட்டில் பொண்டாட்டி அவன் எல்லாரும் இருந்தாவ. எங்களை கண்டானு இப்போ எஸ்கேப் ஆகிட்டா. இப்போ எங்களுக்கு தெரியாது இங்கே இவே கஸ்டடியில். இப்போ எனக்கும் என் பிள்ளைக்கும் அவன் ஏதாவது ஒரு முடிவு பண்ணி காவல்துறை தரணும். போலீஸ் ஸ்டேஷனில் நான் வீட்டு முன்னே நான் தரணா பண்ணேன். எனக்கு முடிவு பண்ணாமல் நான் எழும்ப மாட்டேன். அவனா மாப்பிள்ளக்காரனா அவன் டிம்போ ஓட்டினா. இவ்வளவு நாளும் வெளிநாட்டு போயிட்டு 2 வாரம் ஆச்சுங்க. வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க. என் பேரு அம்புதா. என் பிள்ளைக்கு அப்பா நம்ம என் பிள்ளைக்கு எவ்வளோ கஷ்டப்படுது. அவன் எனக்கு ஒரு முடிவாது பண்ணலாம். அது அக்காட்ட சொத்தெல்லாம் இருக்குல்ல, சொத்தை நான் வாங்கிட்டு எடுத்துட்டு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.